வணக்கம் மக்கள்ஸ், நான் தான் உங்க இமோட்டல் பிரின்ஸ். நம்ம சேனல்ல நரோட்டோவோட மாங்கால இந்த விஷயம் நல்லா இருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கா, அப்ப அந்த விஷயத்தை தூக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய விஷயங்களை மாங்கால இருந்து அனிமிக்கோ நம்ம டெலீட் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தி செப்பரேட்டா 2 வீடியோல பார்த்திருந்தோம். அந்த வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், இட்டாச்சி பண்ண நிறைய சம்பவத்தை அனிமில காமிக்கவே இல்லை, அந்த சம்பவத்தெல்லாம் ஏன்டா ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி நிறைய சம்பவம் இருக்கு. ஆனா அந்த மாதிரி சம்பவத்தை பண்ணிட்டு என் தலைமை எப்படி கடைசி வரைக்கும் சிங்கமா இருந்தான்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா தெரியல. நான் ஏன் இப்படி சொல்றேன்னு வீடியோட எண்டிங்ல உங்களுக்கே புரியும். சோ இன்னைக்கு இட்டாச்சி உச்சியோட வாழ்க்கையில நமக்கு அனிமியில காமிக்காம போன எல்லா விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்திருங்க. அது கூட ஒரு பெல் ஐகான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரி, ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. இப்போ நான் இட்டாச்சியை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற இடமே கமெண்ட் பாக்ஸ்ல நெருப்பு சிம்பிள் போடுங்க. ஏன்னா வீடியோட எண்டிங்ல உங்களுக்கு இட்டாச்சி பிடிக்காம போனாலோ இல்ல இட்டாச்சி இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கானா ரொம்ப கொடூரமா இருக்கான்னு நினைச்சாலோ கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க போட்ட நெருப்பு சிம்பிள் ரிமூவ் பண்ணிடுங்க. இல்ல இட்டாச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இட்டாச்சி கடைசி வரைக்கும் எனக்கு பிடிக்கும்டா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கமெண்ட் பாக்ஸ்ல போட்ட நெருப்பு சிம்பிள் அப்படியே விட்டுருங்க. எத்தனை பேருக்கு இட்டாச்சியை கடைசி வரைக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து இந்த டாஸ்கை பண்ணுங்க. சரி, ஓகே, இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இட்டாச்சினாலே உச்சியா கிளானை மேசக்கர் பண்ணி ஒரே மொத்த கிளானையுமே துவம்சா பண்ண ஞாபகம் வரும். அதை நம்ம இட்டாச்சி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. ஆனா அனிமில டக்குன்னு காமிச்சு முடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணல, நிறைய பேர்த்த இட்டாச்சி கொண்டிருப்பாரு. ஆனா சில பேர்த்த மட்டும் ரொம்ப கொடூரமா கொண்டிருப்பாரு. அந்த சில பேர்த்த மட்டும் ஏன் கொடூரமா கொண்டாரு, அவங்க யாருன்னு சொல்லி பார்க்கணும்னா அப்படியே கொஞ்சம் பேக்ல போய் பார்க்கணும். நம்ம சூசி உச்சியா சத்தருக்கு அப்புறம் இட்டாச்சி தான் அவரை கொண்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சந்தேகப்படுவாங்க. அதுல முக்கியமா இந்த 3 பேரு கூட்டமா பேசிட்டு போறதா இல்லாம இட்டாச்சி வீடு தேடி மண்டை அடி வாங்கி இருப்பானுங்க. இவனுங்க 3 பேர்த்த அனிமில சும்மா காமிச்சு விட்டுருப்பாங்க. ஆனா மாங்கால ஒரு மிகப்பெரிய ரோலை இவனுக்கு பிளே பண்றானுங்க. எப்படின்னா இட்டாச்சியோட அப்பா ஃபுகாக்கு இருக்காருன்னு அவர் ரொம்பவே நம்பல சில ஆளுங்கள்ல இந்த 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர் சொன்னா அவங்க அப்பா அப்படியே நம்புவாரு. அந்த மாதிரி 3 பேரு. இப்படி இருக்க 3 பேரு சூசிவியை கொன்னது இட்டாச்சி தான் சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கும். அந்த காண்டிலே இட்டாச்சி சேர்த்து அடிச்சிருப்பாரு. இது மட்டும் இல்லாம உச்சியா கிளானுக்கும் வில்லேஜுக்கும் இவ்வளவு பெரிய கலவரம் வந்ததுக்கான காரணமே இந்த 3 பேரை நம்ப முடியுதா? ஆமா, இந்த 3 idiots தான் சும்மா இல்லாம இட்டாச்சியோட அப்பா கிட்ட அப்பப்போ போய் ஏத்தி விட்டே இருப்பானுங்க. இந்த மாதிரி உச்சியா கிளானே தனி தெளிச்சு விட்டானுங்க. நம்ம தான் பவர்ஃபுல்லா இருக்கும், நம்ம தான் இந்த வில்லேஜை ரூல் பண்ணோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவானுங்க. அதுவும் இல்லாம நிறைய முக்கியமான இடத்துல அப்படியே பிளேட்டையே மாத்தி நிறைய விஷயங்கள் திருப்பி விட்டுருவானுங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்ல இருந்து இட்டாச்சி நோட் பண்ணிட்டே இருப்பாரு. என்னைக்காச்சும் ஒரு நாள் மாத்தி வேணா அன்னைக்கு மாத்தினா கொய்யால அப்படின்னு நினைப்பாரு. இப்ப அங்கிருந்து கட் பண்ணி உச்சியா கிளானோட மேசக்கர் ஈவெண்ட்டுக்கு வருவோம். அங்க நம்ம இட்டாச்சி இந்த 3 பேர்த்து ரொம்பவே கொடூரமா கொண்டது ஷீரோ உச்சியா தான். நம்ம உச்சியா கிளானே ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவே ஒதுக்கி வச்சிருவாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே நம்ம சார் ஐயாச்சாமி ஷீரோ உச்சியா தான். ஒரு முக்கியமான வில்லேஜ் மீட்டிங்ல வாய் வச்சு சும்மா இல்லாம கண்டறி பேசி கிளானை இந்த நிலைமை கொண்டு வந்துட்டான். பாத்தீங்களா, அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னன்னே செஞ்சான். இப்ப இட்டாச்சி சம்பவத்தை இறங்குறாரு. யாருக்குமே தெரியாம ஷீரோட வீட்டுக்குள்ள போய் அவங்க அப்பா அம்மா பொண்டாட்டி குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொள்றாரு. அடுத்து நம்மளதான் கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஷீரோ ஓட ஆரம்பிக்கிறான். இட்டாச்சி தேட ஆரம்பிக்கிறாரு. இப்ப இட்டாச்சி கண்டுபிடிச்சாரு. ஷீரோ இட்டாச்சி காலில் விழுந்து கெஞ்சுறாரு. இட்டாச்சி கொஞ்சம் கூட யோசிக்காம ஷீரோவை சுக்கியோமியில போட்டு 3 நாள் டார்ச்சர் பண்றாரு. அந்த சுக்கியோமியை விட்டு வெளியே வர அடுத்த செகண்டே தலையை வெட்டி கொள்றாரு. இதுக்கடுத்து இந்த 3 பேர்த்து ரொம்ப கொடூரமா கொண்டது இனாபி உச்சியா. இனாபியோட வீட்டுக்குள்ள போய் உங்க ஒய்ஃபை கத்தி வச்சு குத்தி கொள்றாரு. அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்றாங்க இட்டாச்சி வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அவர் ஒய்ஃபை கொன்னுட்டு இட்டாச்சி கத்தியில இருக்க ரத்தத்தை உதறிட்டு இருக்காரு. அதை பார்த்து இனாபி பயங்கரமா கத்துறான். அவன் டக்குன்னு ஃபயர் பால்ஸ் வச்சு யூஸ் பண்ணி இட்டாச்சி அட்டாக் பண்ண வரான். தலை இருந்தான வாய் இருக்கும், வாய் இருந்தான நெருப்பு வரும்னு சொல்லிட்டு தலையோட சேர்த்து எடுத்துறாரு. யாருமே எனக்கு எகென்ஸ்டா சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாரு. இதுக்கப்புறம் இந்த 3 பேர்த்துல கடைசியா இருக்குது டெக்கா உச்சியா. டெக்கா மத்தவங்க மாதிரி இல்லாம உச்சியா கிளான்ல தப்பா நடக்குது, உச்சியா கிளான்ல இருக்க எல்லா சாக்கராவும் காணாம போயிருந்து முன்னாடியே சென்ஸ் பண்ணிடுவாரு. இப்ப இட்டாச்சி முன்னாடி வந்தவர அவர்கிட்ட பேசுற மாதிரியே பேசி அவர் கெஞ்சுட்சுல போட்டுருவாரு. கெஞ்சுட்சுல போட தெரிஞ்ச உனக்கு அது யாரு மேல போடணும்னு தெரியலையே, தட் லெவல் ஆஃப் கெஞ்சுட்சு என் மேல ஒர்க் அவுட் ஆகாத கொய்யால அப்படின்னு சொல்லிட்டு இட்டாச்சி கெஞ்சுட்சு விட்டு வெளியே வந்து வயிற்று குத்தி கிழிச்சிடுறாரு. மத்த 2 பேர்த்தையும் கொன்னோட இட்டாச்சி கிளம்பி இருப்பாரு. ஆனா டெக்கா உச்சியா மட்டும் சாகரானா இல்லையா முழுசா செத்தரை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இடத்துக்கு போயிருப்பாரு. அது ஏன்னா இந்த 3 பேர்த்துலயுமே இந்த டெக்கா உச்சியா ரொம்பவே
சென்சரியா நினைச்சா இட்டாச்சி வரதுக்கு முன்னாடியே உச்சியா கிளான்ல ஏதோ தப்பா நடக்குதுன்னு சென்ஸ் பண்ணி வைப்பான். இட்டாச்சி கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா கூட மொத்த கிளானையுமே அலர்ட் பண்ணி வைப்பான். நம்ம இட்டாச்சிக்கும் முகமூடி மனுஷனுக்கும் பயங்கரமா ரிஸ்கா இருக்கும் இந்த ஒருத்தனை கொல்ல லேட் பண்ணியிருந்தா. ஆனா இட்டாச்சி எப்படியோ பிளான் பண்ணி இந்த 3 பேர்த்த கொண்டுட்டாரு. இன்கேஸ் இட்டாச்சியோட அப்பா திருப்பி சண்டை போடலான்னு முடிவு பண்ணியிருந்தா அவங்க 3 பேர்த்த மிச்சம் வச்சிருந்தா இட்டாச்சிக்கு பயங்கரமான அடி வாங்கியிருக்கும். அந்த சண்டையில இந்த 3 பேர் அவங்க அப்பாவுக்கு பயங்கர சப்போர்ட் வந்திருப்பாங்க. இட்டாச்சிக்கு பயங்கர ரிஸ்கா இருக்கும். இட்டாச்சி எப்படியோ பிளான் பண்ணி கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடூரமா இட்டாச்சி பண்ணியிருக்காரு எந்த ஒரு கடனையும் இல்லாம. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். அது என்னன்னா இந்த வீடியோவை நான் ஆல்ரெடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஆனா அந்த ஃபைல் பாத்தீங்கன்னா டெலிட் ஆயிடுச்சு. அதெல்லாம் திருப்பி உட்காந்து இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நைட்டு ஃபுல்லா தூங்காம காலையில 5 மணிக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இத்தனை ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. இத்தனை ரிஸ்க் எடுத்து ஒரு வீடியோ போட்டா நீங்களா சப்போர்ட் பண்றீங்க. இந்த மாதிரி புது கண்டென்ட் போட்டாலும் நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு தெரியணும். அதுக்கு லைக் பட்டன் மட்டும் வச்சிருக்காங்க. அதனால லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் கேட்டுக்கிறேன். சரி, ஓகே, பேக் டு டாபிக். நம்ம இட்டாச்சி இந்த மிஷின்ல டைரக்டா உச்சியா கிளான்குள்ள இறங்கி எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டாரு நீங்க நினைப்பீங்க. அதான் அனிமேலி காமிச்சாங்க. ஆனா அதான் கிடையாது. நம்ம இட்டாச்சி இந்த மிஷின்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இசுமியை மீட் பண்ணி வைப்பாரு. எனது இட்டாச்சிக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆமா, நம்ம இட்டாச்சிக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த கதை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா இட்டாச்சி சின்ன பையனா இருக்கும் போது 9 Tails பாத்தீங்கன்னா வில்லேஜ் அட்டாக் பண்ணும். அப்ப சாஸ்கியை காப்பாத்துறதுக்காக ஒரு சேஃபான இடத்துக்கு போலான்னு சொல்லி போயிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி டைம்லயே இசுமியோட கண்ணு முன்னாடியே அவங்க அப்பா சாகுறாரு. இதை பார்த்து அவங்க அழுகுட்டு நின்றுப்பாங்க. அப்ப நம்ம இட்டாச்சி வந்து இசுமியை கூப்பிட்டு ஒரு சேஃபான இடத்துக்கு போயிடுவாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அகாடமியில சேர்றாங்க. ஒரே பெஞ்ச்மெண்டா மாறுறாங்க. அப்பப்போ வெளியே மீட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி அவங்க ஜேர்னி போயிட்டே இருக்கு. அதுல ஒரு முக்கியமான சீன் தான் அவங்க 2 பேருமே தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம இட்டாச்சி வெக்கலாம் படுவாருன்னா பாத்துக்கங்களேன். நம்ம இட்டாச்சிக்கு இசுமி எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த ஒரு சீன் வச்சு பார்க்கலாம். அது என்னன்னா நம்ம இட்டாச்சியை உச்சியா கிளானை ஸ்பை பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம இட்டாச்சி ஃபர்ஸ்ட் சாஸ்கியை பார்ப்பாரு. அதுக்கப்புறம் இசுமியை பார்ப்பாரு. அவருக்கு பிடிச்ச 2 பேர்த்த லைனா பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுவே நம்ம இசுமிக்கு இட்டாச்சி எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அனிமில அந்த முகமூடி மனுஷன் தான் இசுமியை கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்க சாகமோடு கூட இட்டாச்சியை நினைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி 2 பேருமே மாத்தி மாத்தி லவ் பண்றாங்க. ஆனா இந்த இடத்தையுமே ஓப்பனா சொல்லியிருக்க மாட்டாங்க. அட்டாக் ஆன் டைட்டன்ல வர ஏரன் மிக்காசா மாதிரி. இதெல்லாம் மட்டும் வச்சு இட்டாச்சியோட கேர்ள் ஃப்ரெண்ட் இசுமி நான் சொல்ல அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னன்னா இட்டாச்சி மொத்த கிளானை கொல்லத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இசுமியோட போய் மீட் பண்றாரு. இசுமியை அவர் வீட்டுல இருந்து தனியா வெளியே கூட்டு வந்துடுறாரு. வெளியே கூட்டு வந்து இசுமிக்கு ஒண்ணுமே புரியல. இட்டாச்சி இப்படிலாம் பண்ண மாட்டான்னு என்ன புதுசாக பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இசுமி என்ன இதுன்னு யோசிக்கும் போதே இட்டாச்சி இசுமிய சுக்கியோமிக்குள்ள போட்டுறாரு. அந்த சுக்கியோமியில இட்டாச்சி வாழணும்னு நினைச்ச வாழ்க்கையை காமிக்கிறாரு. என்ன மாதிரினா அவங்க 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க. அந்த வில்லேஜ் ரொம்ப பீஸ்ஃபுல்லா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கு. இந்த மாதிரி டைம்லயே அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைய சந்தோஷமா வளர்த்துறாங்க. அப்படியே 70 வருஷம் போயிடுச்சு. அவங்க உயிர் போட கடைசி நொடியில இட்டாச்சியோட கையில படுத்திருக்காங்க. அங்க சுக்கியோமிக்குள்ள உயிர் போகும்போது கரெக்டா இந்த இடத்துலயும் இட்டாச்சி கத்தி வச்சு இசுமியை குத்தி கொள்றாரு. இசுமி சாகும்போது இட்டாச்சி ஏன் இப்படி பண்றான்னு புரிஞ்சுப்பாங்க. அவங்க ஒண்ணுதான் சொல்லுவாங்க, நான் இப்போ கூட இல்லாம போலாம், ஆனா எப்பவுமே உன் மனசுல நான் இருப்பேன் அப்படின்றாங்க. அதோட அவங்க உயிரும் போயிருது. அப்ப நம்ம இட்டாச்சி கத்தி கத்தி அழுக ஆரம்பிக்கிறாரு. இட்டாச்சி இப்படி அழுதுட்டு 2 பேத்துக்கலாம். ஒண்ணு அவங்க அப்பா அம்மாக்காக, இன்னொன்னு இசுமிக்காக. இந்த அளவுக்கு கத்தி கத்தி இட்டாச்சி அழுது நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. நம்ம இட்டாச்சி இசுமியோட இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சிருக்காரு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நார்மலான லைஃப் வாழணும்னு நினைச்சிருக்காரு. ஆனா கடைசி வரைக்கும் நம்ம இட்டாச்சிக்கு நம்ம வாழ்க்கை கிடைக்கவே இல்லை. நம்ம எல்லாருமே இட்டாச்சி அந்த கிளானையே அசால்ட்டா போய் போட்டு தள்ளிட்டு வந்துட்டான்னு சொல்லி ஈஸியா பேசிட்டு இருக்கோம். ஆனா நம்ம இட்டாச்சி எந்த அளவுக்கு வலியை ஃபீல் பண்ணியிருப்பாரு, இந்த சாக்ரிஃபைஸ் எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாருன்னு நினைச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்ச பொண்ணு, அப்பா, அம்மா எல்லாத்தையுமே உங்க கையாலேயே கொல்லணும். அதுவும் உங்களுக்கு விருப்பமே இல்லாம நீங்க கொண்டுதான் ஆகுன்ற கட்டாயத்தின் சூழ்நிலையால கொல்லணும். அப்ப நினைச்சு பாருங்க இட்டாச்சி எந்த அளவுக்கு ஒரு பெயினை ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு. அத்தனையும் பண்ணிட்டு அந்த மனுஷன் எப்படி சிங்கமாடி இருந்தான்னு தெரியல. அதுவும் இல்லாம ஒரு கட்டத்துக்கு மேல இட்டாச்சிக்கு ஒரு இல்னஸ் மாதிரி வந்துடும். அது என்ன மாதிரி இல்னஸ்ன்னு சொல்லி கிளியரா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த இல்னஸ்க்கு அப்புறம் இட்டாச்சி பாத்தீங்கன்னா ஒரு கையை ஒரு மாதிரி வச்சிருப்பாரு. அது ஸ்டைலுக்காக வச்சிருப்பாரு நினைச்சிருப்பீங்க. ஆனா அதான் கிடையாது. அந்த இல்னஸ்னால அவருக்கு பெயின் நிறைய வரும். அந்த பெயினை குறைக்கிறதுக்காக கையை பாத்தீங்கன்னா அப்படி வச்சிருக்காராமா. இதை நான் எங்கேயோ படிச்சேன். இது உண்மையா பொய்யான்லாம் கரெக்டா தெரியல. ஆனா இந்த மாதிரிதான் போட்டிருந்தாங்க. இது உண்மையா இருந்தா நினைச்சு பாருங்க. ஒரு மனுஷன் சாகிற வரைக்குமே ஒரு நிம்மதியே இல்லாம கடைசி வரைக்குமே கஷ்டப்பட்டு செத்து போயிருக்காரு. அதுவும் கடைசி வரைக்குமே நல்லவனா இருக்கும்னு நினைச்சாட்டி சரி கொஞ்சம் எமோஷனலா மாதிரி அவுட் ஆஃப் கண்டென்ட்லாம் போயிட்டு இருக்கேன். ஆனா இப்ப இட்டாச்சியை பத்தி ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லணும்னா இட்டாச்சியை கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்க்கே கிரியேட் பண்ணவே இல்லை. உச்சியா கிளானே மேசக்கர் பண்ற ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணவே இல்லை. ஒரு நார்மல் கேரக்டர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனா காலங்கள் போக போக தான் கேரக்டர் ஃபுல்லா மாத்திட்டாங்க. இந்த கேரக்டர் லுக்கை பார்க்கறதுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அதே தான் அந்த டான்ஸோ பண்ணேன்.
அந்த டான்சோ மண்டையனால இவ்வளவு பிரச்சனையும் நம்ம இட்டாச்சிக்கு ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண அதே டிசைனை கொண்டு வந்து அப்படியே டான்சோக்கு போட்டாங்க. ஆனா ஒருத்தனை பார்த்தாலே எப்படி அடிக்கணும்னு தோணும், சில பல மூஞ்சிலாம் இருக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் மூஞ்சியே இவன் தான். இவனெல்லாம் அடிச்சு தும்சா பண்ணி வரணும். நல்ல வேளை நம்ம சாஸ்கி வெறித்தனமா ரிவெஞ்ச் வாங்கியிருப்பான். அது வரைக்கும் சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் அனிமேல காமிச்சதை விட இட்டாச்சியை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியணும்னு நினைச்சீங்கன்னா இட்டாச்சிக்கு 2 நாவல் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. அந்த நாவல்ல இருக்க முக்கியமான சில விஷயங்கள் இப்ப சொல்லியிருந்தேன். அந்த நாவல்ல இன்னும் சில பல விஷயம்லாம் இருக்கும். ஆனா அவ்வளவு பெரிய டீடைலிங்லாம் இருக்காரு. மிகப்பெரிய டீடைலிங்னா இந்த 2 தான். இது 2 பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்லிட்டேன். இதை தவிர குட்டி குட்டி டீடைலிங்லாம் இருக்கும். உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் நாவல் போய் செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப கடைசி வரைக்குமே யாரெல்லாம் நெருப்பு சிம்பிள் அப்படியே வச்சிருக்கீங்க இல்ல யாரெல்லாம் ரிமூவ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. எல்லாமே கமெண்ட் பாக்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எல்லா கமெண்ட்டுக்குமே கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனல் ரெகுலரா பாக்குறதுக்குமே தெரியும் நான் ரிப்ளை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதோட ரிப்ளை கண்டிப்பா வந்துடும். சரி, வளவலன்னு பேசாம வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்குமே ரொம்ப நன்றி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் நரோட்டோ ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரட்டா மக்களே.